வணக்கம். வணக்கம். லக்ஷ்மண் பேசுறேன். லக்ஷ்மண் அவர்கள் வணக்கம். வளர்ப்போம், பசியை தீர்ப்போம், வளர்ப்பு ஒரு சிரிப்பு, நினைத்து சிரிப்பு, தமிழை வரைக்கு பேசும் உடற்காற்று கட்டப்படவில்லை, கயிறுகளால் கட்ட முற்படுகிறார்கள். பயம் வந்தவுடனே மறுபக்கம் தனித்து விட்டேனோ என்ற நிலை யாருக்கு? எதிர்காலம் நோக்கி ராஜா தொட்டார். கேட்டுக்கொண்டிருக்க ரொம்ப இதா இருக்கிறார். அவர் ஒரு பக்கமா உள்ள போறார், நீங்கள் ஒரு பக்கமா வெளியில வாரீங்கள். ஏனென்றால் பேச்சுக்கு முகம் கொடுத்த பயம். கண்ணை மூடி தியானம் வேண்டாம். கண்ணை திறந்து பாருங்கள், தியானம் அப்படியே தெரியும். அதான் சொல்ல, மூடி திறந்த இமை இரண்டும் பார்பார் என்று எங்களை சொல்லும். கண்ணை மூடித்தான் திறந்து பார்ப்போம். நல்லா முடிச்சு பார்ப்போம். கண்ணறிவை பார்க்கிறோம். உயர்வு ஏற்ற இறக்கம் பார்க்கிறோம். மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார். வீட்டை வந்தா என்ன கோடி மூடி வச்ச பிறந்திருக்கு, கோடி அடிக்கி எழுதி கொண்டு இருக்கிறேன். பேசுறது ஒரு விந்தை. எனக்கு உனக்கு நெல்லியடி கண்ணே, ஊராருக்கு சொன்னேனடி பெண்ணே. தனிமை ஒரு மனிதன் ஆன முயற்சடும் வெற்றியாக தான் என் பார்வையில் நினைக்கின்றேன். என்னுடைய பார்வை. அது பலரும் பலவற்றமாக பேசுவார்கள். கடல் பிரிந்து வாழ்வார்கள், கடல் கடக்காம வாழ்வார்கள், குடும்பத்தை பிரிந்து வாழ்வார்கள். அதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஆனால் இதுக்கு அந்த வெற்றி வாழக்கூட வேண்டும் என்றுதான் அந்த தனிமையின் உண்மையான முழுமை. ஒரு மனிதருக்குள்ளே இருந்த ஒரு தனிமை ஆட்டி படைக்குதுண்டா, அப்படியே சிக்கி எடுத்து சாவோம் என்று யாரும் ஆசைப்படுறார்களா? இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னும் 10 லட்சம் ரூபாய் வேண்டாம், இதுவரை இது பாலவரம் என்று ஆசைப்படுகிறார்களா? இல்ல. ஆனா இந்த அதாவது ஒரு சரியான ஒரு தலைப்புக்குள்ள நிக்கிறீங்கள். நான் நான் உரையாடுவதும் இன்னொரு உரையாடலுக்கு சமூகம் சொல்கின்ற தீர்ப்பும் இதெல்லாம் என்ன தனிமைப்படுத்துறேன் நான் எந்த காலத்துல நினைச்சதே கிடையாது. நான் நினைக்கவில்லை. ஆனா எது உண்மை, எது பெருமை என்று எனக்குள்ளே ஒரு இது வச்சிருக்கிறேன். இல்ல, அவர் சொல்லுவார்கள் கற்றது கைமண் அளவு என்று சொல்வார்கள். கற்றது மெய் அளவு, நான் கல்லாதது என் கைவிரிந்த அளவு. அப்படி அதுதான் தனிமை. நான் நடந்து வந்தவுடன் எங்களுக்குள்ள சிந்தனை வரும். ஒன்றுமே செய்யறாது. நாங்க தனிமை யாருக்காக தனிமை? உறவுகளோட தனிமை, என்னுடைய இன்பங்களோட தனிமை, நான் வாழ்ந்ததை நினைத்து தனிமை. ஆனா எல்லாத்துக்குள்ள எனக்கு ஒரு ரசனை இருக்கு. நான் ஒரு மனிதன், 6 படித்த மனிதன். எனக்குள்ள எல்லா சிந்தனையும் இல்லை. எனக்குள்ள அதாவது மனிதனும் மிருகமாக நான் இருக்கிறேன். நான் யாரை சந்தோஷப்படுத்த முடியும்? என்னால் யார் சந்தோஷப்படுவார்கள்? இன்றைக்கு இன்னொரு சந்தோஷப்பட்டவர்கள் நாளைக்கு அடுத்த கணமே மாறிடுவார்கள். இதுதான் தனிமை. தனிமை என்றது தனிமை என்று நான் எந்த பக்கமாக சொல்றேன். நான் 1977ஆம் ஆண்டு கடல் கடந்த நான். அது நான் ஒரு பெரிய தனிமையாக நினைக்கவில்லை. என்னை சுற்றி ஒரு பெரிய குடும்பம். நாங்கள் ஒரு சாதாரணமான குடும்பமா இருந்தால் இன்றைக்கு எப்படியோ என்ன நிலைக்கு வந்தாலும், ஆனா தனிமை எங்களுக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்குது. தனிமை ஒரு மனிதன் சரியா சிந்திச்சு பார்த்தா அவனுக்கு கொடுக்கும் நிறைவான வெற்றி. அதாவது குழந்தைகள கூடி தனிமையில இருக்க வேணும்னு சொல்ற என்ன வளர்ச்சி என்பது தனிமையில தான் நடக்குதுன்னு சொல்லுகின்றார்கள். என்ன தனிமையில குழந்தைகள் இருக்கிறது, தனிமையிலே அதில் தங்களை அறியறதுக்கும் தங்களை வாழ்றதுக்கும் தங்களை தனிமையை இருக்கப்படாது. ஆனா நாங்கள் எந்த குழந்தையும் நாங்க தனியா இருக்க விடுறோம். தனியா இருந்து யோசிச்சு இருந்தாலும் நான் குழப்பிடும். இது இன்னும் தனியா இருந்து யோசிக்கிறோம், என்ன பிரச்சனை உனக்கு எதுவும் குழப்பம் ஒண்ணு யோசிக்கிறோம்.
தனிமை என்றாதான் வளர்ச்சி. இப்ப நாங்க அப்ப அதே மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இப்ப நான் இன்னொரு பக்கத்துல என்ன சொன்னா, இந்த தனிமை உணர்வுன்றது என்ன என்று நீங்கள் எங்களுக்குள்ள பாக்கணும். நாங்க அப்படி ஒரு உணர்வு ஃபீல் பண்ணி இருக்கிறோமா? அப்ப நாங்க சில எங்கள இழப்புகளுக்கும் சரீர வெளியில உள்ள உறவுகளுக்குள்ளால வர இழப்புகளுக்கும் அதுகளுக்கும் உள்ள சரீர ஒத்தனங்களை கொடுத்து கொண்டு அந்த தனிமையை பார்க்க மறக்கிற பொழுது நாங்க இந்த ஒன்று மனம் ஒட்டி ஒட்ட பிடிக்கும். தனிமை உணர்வு ஒரு குடும்பம் ஒரு சும்மா ஒரு குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்ப்போம். ஆமாம். குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில இந்த தனிமை ஒத்தடம் கொடுக்கும். கணவனுக்கு ஒத்தடம் கொடுக்கும், மனைவிக்கு ஒத்தடம் கொடுக்கும். ஆகவே இந்த உணர்வுகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உணர்வுகள் அந்த தனிமை அந்த அதாவது ஒரு சாதாரணமாக இப்படித்தான் ஒரு இதா சொல்லணும். போதும் என்றாலும் போதாதினும் வேட்கை புலந்து விட்டதோ பொழுது என்று தனிமை. எது நிறுவப்பட்டது, எது நிறுவப்படாதது, எது தேவை, என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, நான் எங்க நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். கன்சாமி இந்த தோட்டத்துல எப்படி கத்திரிக்காய் விளைவு என்றுதான் மூட்டையா கட்டுறான். கன்சாமி மூட்டையா கட்டுறான். இங்க பார்த்தா ஒன்றையும் காண இல்லையன்று. நானும் உதவன் தான் போட்டேன், அவன் போட்ட உடன் தான் போட்டேன், நானும் அவன் போட்ட தண்ணியை தான் ஊற்றினேன். இந்த பக்கமா ஒரு சிந்தனையை போட்டு பாருங்க, பார்க்கணும் தானே. நிச்சயமா மனிதர்கள் நாங்கள் எங்களுக்கு எங்கிட்ட உள்ளத்தில் அதாவது ஒரு சொன்னார் வாய்மையை வெல்லும் என்று ஒருவர் சொன்னார். நாங்களே உண்மையை வெல்லும் என்று எனக்கும் சொல்லுங்களா எனக்கு தெரிஞ்சே சொன்னேன். அவன் சொன்னார் சத்தியம் வெல்லும் என்றார். இது தனிமை. பிள்ளை குட்டிகள் கொண்டு அங்க ஆஸ்பத்திரியில விட்டுருக்கணும், அது விட்டுருக்கணும், இது விட்டுருக்கேன் ஒத்துக்கொள்ள என்றால் நாங்கள் பிறப்பாலே 6 படித்த மனிதர்கள் யாரை நம்பியும் இந்த பிறப்பு வரவில்லை. என்ன பொறுத்தளவுல நான் இன்றைக்கு தனிமையா இருக்கிறேன், இன்றைக்கு கையில பணம் இல்லையா, இன்றைக்கு இது நடந்தது, இது நடக்க இருக்கிறது, நடந்தது எல்லாம் நன்மை. என்னை வாழ்த்தினாலும் நன்மை. இதுல இன்னொரு விஷயத்த நீங்கள் உங்களுக்குள்ள யோசிக்க பார்க்கலாம் நினைக்கிறேன். அதாவது இந்த தனிமை உணர்வுன்றது என்னன்றது அப்படி நிறைய ஒருத்தர் சொல்லி கொண்டு அதுக்கு அப்படி ஒரு உணர்வே இல்லை என்றும் அந்த உணர்வை நாங்க பார்க்க மறக்கிறோம்ன்றதும் அந்த இந்த 2 இடைக்குள்ள நாங்கள் என்ன முறைக்கா பார்க்கலாம். நீங்க முடிஞ்சா திரும்ப இணைஞ்சு கொள்ளுங்க இந்த மாதிரியான தன்மைகளால பார்க்கலாம். நன்றி வணக்கம். லக்ஷ்மணர் இணைஞ்சிருந்தார், அவரும் தன்னுடைய கருத்தை இணைச்சிருந்தார். நிச்சயமா இதுல நிறைய விடயங்கள் இருக்குது. இப்ப ஒரு பக்கத்தால போய் நான் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது, ராஜா பேசுகின்ற பொழுது ஒரு பக்கத்துல போகிறது, இந்த தாமோ அவர்கள் ஒரு பக்கத்துல போகும்போது ஒரு பக்கமான வழியில் எங்களுக்கு சிந்தனைகள் வருகிறது. நாங்கள் இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர்களும் சரி, அவர்களுக்குள்ள இந்த தனிமை உணர்வுண்டா என்ன, இதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா என்றது கேள்வி அடிப்படையா வச்சுக்கொண்டு இதன் மிச்ச தொடர்ச்சியா பார்க்கின்ற பொழுது கூட நான் இதுல ஒரு விடயத்தை பார்த்தேன். அதாவது தனிமை உணர்வு என்பது ஒரு கைவிட்டப்பட்ட நிலையா அல்லது ஒரு நம்பிக்கையற்ற நிலையான்றதையும் நீங்கள் ஒருக்கா பார்க்கலாம். இந்த 2ம் அல்ல என்றதும் என்னுடைய கருத்தாக நாங்க தனிமையில் இருக்கின்ற பொழுது இந்த விஷயங்களை பார்க்கணும். வணக்கம். வணக்கம். வணக்கம் மனோ. வணக்கம்மா, சொல்லுங்கள. ஓகே, இப்ப கிளியரா இருக்கின்றது. நான் முன்ன சொன்னது மாதிரி பிறப்பும் தனிமை, இறப்பும் தனிமை, இடையில சாப்பிடுற சாப்பாடோ வாழ்ற வாழ்க்கையோ எந்தெந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் தனிமை தான். அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்க்கையை தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே தனிமை. இந்த தனிமை என்பது பெரிய ஒரு வழி. அதுக்குள்ள சில சப்ஜெக்ட்களை சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டு நாங்க கையாளுறதால நாங்க தனிமைப்படுத்துறோம், தனிமை ஆகிறோம், தனிமையை உணர்றோம், தனிமை உணர்வு வருகிறது. உதாரணமாக தனிமைன்றது பெரிய ஒரு வழி. அதுக்குள்ள நான் உதவியாளை பற்றி யோசிச்சேன்னா நான் தனிப்பட்ட என்று உணர்றேன். சில நேரம் என்னோட பணம் இல்லை, நான் பிச்சைக்காரனப்பா என்ற ஒரு உணர்வு ஒன்று உணர்றேன். இன்னொரு பணக்கார வர்க்கத்துக்குள்ள நான் ஒரு பிச்சைக்காரனா வாழ்றேன் என்ற உணர்வு ஒன்று வருகிறது. பொறாமை, துன்பம், பயம், இது ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு சின்ன வட்டத்துக்குள்ள நின்று நாங்கள் கம்பேர் பண்ணி நாங்கள் ஒப்பீடலால வார ஒரு ஒதுக்கல் தனிமை, அதை உணர்வது தனி உணர்வு.
தனிமை உணர்வு. ஆம். அப்ப இதை பாக்குறோமா, திருப்பி வாரம் இதை பாக்குறோமா? அதனால் சில நானாக உணர்ந்தேன் தனிமைன்றதுக்கு நான் இங்க வாரம் இங்க வந்து வந்து தெரியுறோம். இப்ப சில இடங்கள் இருக்குது அங்க படிச்சவங்க சொல்றவங்க டாக்டர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா வந்து வைக்குங்க, அது மதிப்பா இருக்கும் மட்டா இருக்குது நல்ல போஷ் ஏரியாண்டுட்டு அதுக்குள்ள ஒரு பிசினஸ் காராள் வாசிக்கிறாங்க. அவர் இடத்துல பெரிய செல்வந்தனா இருந்தவர் அந்த ஏரியாவுக்குள்ள போய் வீடண்ட வாங்கிட்டு போனார். ஆனா அந்த படிச்ச அந்த வட்டம் அந்த கூட்டம் வந்து அவரது மனுஷனா கவனிக்க இல்லை. இல்ல அந்த ஏரியாவுக்குள்ள அவர் ஒரு ஒதுக்கப்பட்டவரா இருக்கிறார், அவரே உணர்ந்தார், அது தனிமைப்பட்டு விட்டார். ஒரு டாக்டர் போய் பணக்காரங்கள் வாழ்ற பிசினஸ்காரங்கள் வாழ்ற ஒரு சமூகத்துக்குள்ள போய் அவர் இருந்தார், அவர் சில நேரம் அவர் ஒதுக்கப்படுவார், அவர் தனிமைப்படுவார். ஆனா அவர் உணர்ந்தார் நான் தனிமைப்பட்டுட்டேன் இந்த ஏரியாவுக்குள்ள இருந்து. ஒட்டுமொத்தமா இந்த தனிமை தான் வெளிக்குள்ள நாங்கள் சில 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 அடைப்புகளுக்கு இருக்க பாக்குறோம். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சிறு சிறு வட்டங்களுக்குள்ள நின்று நாங்கள் ஒவ்வொரு சமயத்தை கொடுத்து நோக்கும் பொழுது அந்த தனிமை என்றது வருகிறது, தனிமை உணர்வு உண்டாக்குறோம். இந்த நாட்டில் இருக்கிற அம்மா தனியா அங்க சந்தோஷமா வாழ்றான், நான் இங்க தனியா இந்த வாழ்க்கையில நான் இங்க வாழ்றேன். அந்த உறவு அந்த இதை முன் வச்சு கொண்டு நான் அம்மாவை சொல்றேன், ஐயோ தனிமையா அங்க அம்மா தனியா வாழ்றாண்டு அது அந்த அம்மாவுக்கு எனக்கு உள்ள உறவை வச்சுக்கொண்டு தான் அளவுகளா பார்த்து அதை நான் தான் அம்மா தனிமையா இருக்கிறாண்டு நான் உணர்றேன். ஆனா அம்மாவை வாழ்க்கையை வாழ்றான், நான் இந்த வாழ்க்கையை வாழ்றேன். உலகத்துல அம்மாவும் வாழ்றான், இந்த உலகத்துல நானும் ஒரு இடத்துல வாழ்றேன். இல்ல எனக்கு மௌக்கம் உறவை முன்னுக்கு இடையில பூத்தி கொண்டு நான் அவ தனி அம்மா தனியா அங்க இருக்கிறான், அங்க தனியா இருக்காரு உண்மையில பிசிக்கலாக அவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா என் அம்மா வச்சு பாக்குறேன், அம்மா தனியா இருக்கிறாங்க நான் சொல்லுவேன். அம்மா தனியா இருக்கிறான்ட்டு எதுக்காக சொல்றாங்க அந்த ஒரு உணவு அந்த ஒரு அதுக்கு நீங்க அனுப்புறீங்க எல்லாம் பாக்குறீங்க ஆளை வச்சு பாக்குறீங்க என்பது சில நேரம் இங்க நாங்கள் கவலையோட பாடுவோம், அங்க கவலை இல்லாம அவ இருக்கிறா. ஆனா என்ன சொல்றோம், அம்மா தனியா வாழ்றா, நான் இங்க தனியா வாழ்றேன். தனியா வாழ்வான்றது நான் தெரிகிறது தான் ஒரு பெரிய சிக்கலான தெரிஞ்சா சரி. அந்த அன்பு துணைப்பு அந்த உறவை அந்த கோலை வச்சு கொண்டு நாங்கள் அதை தனிமை அந்த புரிஞ்சு தனிமை அந்த அந்த உணர்வை நாங்கள் தனிமை உணர்வாக தனிக்கிறோம். அப்ப நீ அதாவது நீங்க சொல்ற இந்த விளக்கம் வந்து இந்த தனிமை உணர்வை பார்க்கறதுக்குரிய வழியை கொண்டாறையல், அதான் நல்ல விஷயம். ஒரு சின்ன சின்ன சொத்துக்கு சின்ன சின்ன விஷயங்களை நாங்க முன் வச்சு ஒரு சிறு வட்டத்துக்குள்ள இருந்து நாட்டியமா ஆடித்தான் அந்த தனிமையை நாங்க சம்பாதிச்சு கொள்றோம். உண்மையில தனிமை உணர்வு அல்லாத நாங்க உண்மையை பார்த்தா அதுதான் நிச்சயமாக தனிமை. எல்லாரும் தனிமை தனியா தந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த உலகமே பெரியொரு வெளி தனிமை தான், இந்த பெரியொரு வெளிதான் அந்த தனிமை. அதுக்குள்ள விஷயங்களை நாங்கள் நோக்கி கொண்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து யோசிச்சு அது தனிமை என்ற உணர்வை பெறுறோம். இது வந்து ஒப்புடுதல் தான். அந்த தனிமை உணர்வை நாங்களாகவும் சம்பாதிச்சுக் கொள்றோம், பிறரும் எங்களுக்கு தனிமைப்படுத்துகிறார்கள். அதாவது அது பெரிய விளக்கம். ஆனா நீங்க முதல்ல சொன்ன விஷயம் நல்லா இருக்கு, அந்த தனிமை உணர்வுன்ற விஷயத்தை நாங்க எப்படி பார்க்க வேணும்னு சொல்லி பார்த்தமா இருந்தால் அங்க அந்த உணர்வு என்ற விஷயத்தை இல்லாம போகிறது. ஏன்னா இது வருத்தம் இருக்கு. ஏன் சில வேளையில கணவன் மலை உறவுக்குள்ள பிரச்சனை வருகின்ற பொழுது ஒருத்தரும் தனிமையா யோசிக்கிறோம், கூட இருந்த இழப்புகள் போன பொழுது தனிமையா யோசிக்கிறோம். அப்ப இது வெளியில இருந்து பாக்குறோம். சில இதெல்லாம் என்ன தனிமைன்னா இது தனிமை அல்ல, சில விரக்தியில சில வீர வசனங்களை கூடி சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் தனிமை அல்ல. அப்ப தனிமை என்பது நீங்க உணர்வுகளா என்றதை பாருங்க, அது உங்களுக்குள்ள எப்படி என்றதை பார்ப்பங்கன்னு சொன்னால் தனிமையை, அதாவது எங்களுக்குள்ள உள்ள வெறுமையும் தனிமையை நாங்க பார்க்க மறக்க தூக்கி வச்சிருக்கிற விஷயங்களுக்கு நாங்கள் அனாவசியமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
பெரிய பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து போட்டு தனிமையை பார்க்க மறக்கிறான். சின்ன விஷயங்களை அதுக்குள்ள பெருசாக்கி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ள நின்று நாங்கள் அதை உருவாகி கொள்றோம். எனக்கு பெரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, சரியான பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா நாங்கள் இங்கேயே போறோம், தனியா போறோம், கடற்கரைக்கு போயிட்டு தனியா காத்து வாங்க போறோம். ஒரு தனிமையில போய் இருந்தா கொஞ்சம் சுகமாயிரும். திரும்பி பிறகு போட்டு வந்தா அதே பிரச்சனை வாசல்ல தட்டு போயிடும். அதே பிரச்சனை வாசல்ல கேட்ல வந்து எங்களோட உள்வடுது. நீங்க இந்த கடைக்கரைக்கு போறீங்க, சில விலங்குகளும் போய் இங்கே வேற இடத்துக்குள்ள போட்டு வந்தாலும் பிரச்சனை முடிஞ்சது. கொஞ்சமா அந்த குருவிட்ட போகலாம், கடற்கரைக்கு போகலாம், ஹொலிடேக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், இல்ல பப்புக்கு போகலாம். அது கடற்கரைக்கு நாங்க போயிருக்கிறோம், அந்த காற்றை பாக்குறோம், கடலை பாக்குறோம். நாங்க எங்களை மனதை அதுக்குள்ள அப்படியே பாரப்படுத்துறோம். அதாவது நாங்கள் அந்த அந்த பிரச்சனையில இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு வழியில தேடுறோமே தவிர பிரச்சனை அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நாங்க வெளியில வாரோம். அதுவும் பிரச்சனை தான், நாங்க போயிருக்கிறோம் எல்லாம் பிரச்சனை தான். திரும்பி வர தப்பிக்கிறதுக்குரிய வழியா பிடிச்சு கொள்றோமே தவிர அந்த பிரச்சனை உள்ளுக்க பார்க்க மறக்கிறோம். நல்ல விடியா. நன்றி நன்றி. அடுத்த நபர் வணக்கம். வணக்கம், நான் பிரபாதான் கதைக்கிறேன். சொல்லுங்க. இன்னொரு சிந்தனையும் எனக்கு வந்து எல்லோரையும் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களையும் இதுகளையும் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக இது எல்லா பக்கத்தாலும் பார்க்க வேணும். என்னென்று சொன்னால், இந்த தனிமை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் கொடுக்கிற பெரிய ஒரு தண்டனை என்ன தண்டனை? பிரிசன் கொண்டு போய் பிரிசனுக்குள்ள வைக்கிறார்கள். தனிமைப்படுத்துறதுதான் பெரிய ஒரு தண்டனை. ஏனென்று சொன்னால் பிரிசனண்டே சொல்லி வச்சிருக்கிறாங்க தனிமைப்படுத்துறதுக்கு. ஏனென்றால் தனிமைப்படுத்தினால் அவருடைய வாழ்க்கை வந்து கணக்க சரியா போயிடுவாரு. என்ன பிரிசனுக்கு நான் போறத ஒழுங்கா வர மாட்டேங்க. ஏன்? தனிமை. அப்ப தண்டனை கூட தனிமையில கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக என்ன பொருத்தமல்ல, என்னுடைய அனுபவ ரீதியாக, அதாவது எங்களுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய மைண்ட், இப்ப கூட ஒருவர் கூட முதல் கதைத்து கொண்டிருந்தால் நாங்க கடற்கரைக்கு கூட போகலாம். ஆக நீங்க நினைக்கிறீங்களா நாங்க தனிமையாக அங்க இருக்கணும்? நிச்சயமா இல்ல. நீங்க தான் சொன்னீங்களே, வீட்டை வந்த உடனே மறுபடி வந்துடும். எத்தனையோ பேர் எத்தனையோ விடயங்களை, அதாவது கூடாத தீய இதுகள், நாங்கள் இதை மறக்கிறதுக்காக நாம் தனிமையில இருக்கணும் என்று கூட எத்தனையோ விடயங்களை செய்கின்றார்கள். அது வந்து அலுவல் முடிஞ்சு போயிருந்து நித்திரையால் எழும்பின தனிமையிலையா இருக்கணும்? ஆகையினால் இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது என்னையே நான் அறியாமல், என்னையே நான் என்னோட தொடர்பில் இல்லாத ஒரு நிலையில் நான் தனிமையாக இருக்க முடியும். ஆனா தனிமை இருக்கு, அந்த தனிமையான உணர்வு எனக்குள்ளே இருக்கிறது. அதற்கு நான் என்னையே நான் அறிந்து கொள்ள வேண்டும். எப்ப நான் என்னையே நான் அறிந்து கொள்ளாமல், எனக்கே நான் என்னோட தொடர்பு ஏற்றுக்கொள்ளாமல், இந்த இன்னொரு கோளரும் அவரும் அதுல சொல்லி இருந்தார், ஒரு மனத்தியாலும் சில நேரம் நான் அதை யோசித்துக் கொண்டிருக்கலாம், பிறகு பேருந்து இன்னொரு அலுவல் போய் நான் செய்ய வேணும், அப்ப அது பேருந்து தனிமை, அந்த தனிமை உணர்வு போய்விடும் என்று. இங்கேதான் எங்களுக்கு பயிற்சி முறை இருக்கின்றது. இந்த பயிற்சி முறை, அதாவது வந்து நாங்க பயிற்சி பண்ணுவோம். ஏன்னா பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு விடயத்தில் திறமைசாலியா வரலாம். என்ன, இப்ப நான் வயலின் நல்லா பிராக்டிஸ் பண்ணி அல்லது மிருதங்கம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நான் பெரிய இதா வந்துடுவேன். என்ன, what you practice you will be good at it என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் என்னத்தை பயிற்சி பண்ணுகின்றோமோ அதில் நாங்கள் மிகவும் பிரசித்தமா வருவோம். என்ன, அப்ப நாங்கள் இங்கே பிராக்டிஸ் பண்றது என்ன? நாங்கள் இங்கே பிராக்டிஸ் பண்றது டெலிவிஷனோட இருக்கலாமா, 10 உறவுகளோட இருக்கலாமா, அங்கே அதைத்தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர்களை கூட நாங்கள் சண்டை போட்டு அவர்களை கூட தள்ளி விழுத்தி அவர்களை கூட தள்ளி ஒரு பக்கத்துல விட்டுட்டு நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொன்னால் கூட நீங்க நினைக்கிறீங்களா தனிமையான உணர்வில் இருக்க முடியுமா? ஏனென்றா என்னுடைய மைண்ட், என்னுடைய சிநேகிதன் வந்துடுவான். என்ன நீ எல்லாரையும் விட்டுட்ட, இப்படி நீ கோபமாக இருக்க முடியுமோ? அப்ப என்னென்று நான் தனிமை உணர்வை இருக்க முடியும்? ஆகையினால் நான் நினைக்கின்றேன் இது சாத்தியம், எங்களுடைய வாழ்க்கையில் இது சாத்தியம். இந்த தனிமையான உணர்வை நாங்கள் அடையலாம், இது சாத்தியம். ஆனால் அதற்கு நிச்சயமாக நாங்க பயிற்சியும் எடுக்க வேணும். அந்த அந்த விளக்கம், அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்ட், அந்த தெளிவு என்றுதான் நான் சொல்ல வேணும். தெளிவு, அதாவது அந்த நிம்மதி என்கிற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அதாவது
அந்த நிம்மதி அது வந்து தெளிவாக இருக்க வேணும். நாங்கள் தெளிவாக இருக்க வேணும். தெளிவு இல்லாமல் நாங்கள் இது இருக்க முடியாது. என்னன்னு சொன்னால் இல்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தனிமை என்ற விஷயத்துக்கு நாங்கள் பயிற்சி மூலம் தனிமையை உணர்றது எனக்கு உடன்பாடு இல்லை. முதலாவது விஷயம் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது நானும் நீங்களும் பேசுற விஷயம் இது வானிலை என்னன்னு சொன்னால் ஒரு தனிமை உணர்வுன்றதை நாங்க எங்களுக்குள்ள பார்க்க வேணும். அதை எங்கட எண்ணத்தோட உறவோட எங்கட சிந்தனைக்குள்ளால நாங்கள் அதை பார்க்க வேணும். அதுக்கு மிக மிக நுண்ணிய அறிவு தேவை. அப்ப அந்த நுண்ணிய அறிவுன்றது எங்கட சிந்தனை ஓட்டத்தை நாங்கள் பார்க்கணும். அதாவது ரெண்டு சிந்தனைக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்குமான்றது நீங்கள் எங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. எப்பயாவது நாங்கள் ஒவ்வொரு தடவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் சரி ரெண்டு சிந்தனைக்கு இடையில ஒரு இடைவெளி வருகுதா? அந்த இடைவெளியை உருவாக்க முடியுமா பாருங்க. அந்த நுண்ண அறிவு என்னன்றதை பற்றி எங்களுக்கு தெரியல. அந்த நுண்ணறிவு நானே உணராத வரைக்கும் ஒருத்தர் எனக்கு அதை சொல்லி தருவாரா இருந்தால் அதை நான் அதுக்குள்ள இழந்துருவேன் என்றது பிரச்சனை. இப்ப நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருகின்ற பொழுது அதை நான் கிரகித்து கொண்டோ இல்லது நான் அதை எடுத்துக்கொண்டு அந்த தகவல் மூலம் நான் என்ன அறிகிறது இல்லது என்ன உணர்றதோ தன்மையை தவிர சில விஷயங்கள் இது ஒரு குழப்பமா இருக்கணும். பயிற்சி என்றது ஒருத்தர் பயிற்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு விடயத்துக்காண்டி பயிற்சி என்று சொல்லும் பொழுது அதாவது வந்து இப்ப நாங்கள் வந்து ஓகே இப்ப நான் வந்து ஒரு மிருதங்கத்தை படிக்க போகின்றேன். அது வேற விஷயம். அல்லது நான் இப்ப கார் ஓட போறேன். எனக்கு கார் ஓட தெரியாது. உண்மையாகவே எனக்கு முதல் கார் ஓட தெரியாது. நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நான் கார் என்ன மாதிரி எது பிரேக் எது இதுகள் எல்லாம் நாங்க படிச்சு இது பண்ணி நான் டெஸ்டுக்கு போறேன். போய் நான் பாஸ் பண்ணிடுறேன். அதற்கு பிற்பாடு எனக்கு இன்ஸ்ட்ரக்டர் இல்லையே இல்ல இல்ல அவர் இல்லையே அவர் போயிடுவார். அவர் போடுவாரா? ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்க. நீங்கள் பழகினது எப்படி பழகினீங்களோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நாங்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் சைக்கிள் ஓடுவோம் ஊர்ல எத்தனை தடவை நாங்கள் வேலிக்கிளி எல்லாம் போய் விழுந்திருப்போம். நீங்களும் செய்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் நல்லாக பழகி ஓடி நல்லா இறந்த பிறகு நீங்களும் அது செய்தீங்களோ தெரியல கால் ரெண்டையும் தூக்கி பார்ல போட்டுட்டு ஓடுனது ஞாபகம் இருக்குமா? ஏன் என்னென்று நாங்கள் ஓடுறோம்? எங்களுக்கு அது பழகி போச்சு. எங்களுக்கு எப்படி அதை ஆப்பரேட் பண்றோம் எங்களுக்கு தெரியும். சைக்கிளை நாங்கள் அதை எங்களுடைய கையில நாங்க வச்சுட்டோம். என்ன எங்களுக்கு தெரியும். ஆனா முதல் ஓடுற பழகுற நேரத்துல எத்தனை பேருக்கு நாங்கள் எவ்வளவு செய்திருப்போம். எங்களை எத்தனை ஒரு மச்சான் புரியறான்னு சொல்லுவோம். சில நேரம் கொண்டு வேலிக்குள்ள வெளுத்து போட்டு எல்லாத்தையும் வெட்டி எப்படி எத்தனை பிரச்சனை. அப்ப நாங்கள் அதை அறியும் வரைக்கும் அதாவது நாங்கள் அதை அறியும் வரைக்கும் அறிந்து பேர்ந்து நாங்கள் பிராக்டிஸ் என்ன சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஒரு ஓட்டம் என்ன. அப்ப ஏன் நாங்கள் அப்படி ஓடுறோம்? அது எங்களுக்கு பயிற்சி முறை தானே. அங்கே எங்களை அறியாமலே நாங்கள் பயிற்சி செய்து கொண்டுதானே இருக்கிறோம். இந்த பயிற்சி என்று சொல்லும் பொழுது அதாவது நான் நெடுகள் கூட சொல்றது சொற்களில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். மேபி பயிற்சி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதாக இருக்க வேணும் நினைக்கிறேன். சில நேரம் பயிற்சி என்று சொல்ல தேவையில்லை. நாங்க வித்தியாசமா வேறு ஒரு சொல்லும் கூட பாவிக்கலாம். ஆனால் அது ஒரு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை செய்யக்கூடிய. இப்ப முதல்ல ஒரு கோளர் கூட சொன்னார் நாங்கள் ஒரு மணித்தியாலும் நான் அதுல இருந்து இதை பற்றி யோசிக்கலாம். அதுக்கு பிறகு நான் எனக்கு இன்னொரு இது வந்துடும். அப்ப நாங்க விட்டுருவோம். என்ன அப்ப அதை நாங்க தொடர்ச்சியாக இப்ப பேந்து பார்ப்போம் இட்ஸ் ஓகே அப்படி என்றெல்லாம் நாங்க கன விஷயங்கள் செய்கின்றோம். அப்ப எங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இங்கதான் ஒரு டிசிப்ளின் மாதிரி அப்படியாகவும் இருக்கும் என்று நான் நம்புறேன். ஏன்னா இதுகள் வந்து நாங்க சொற்கள்ல இப்ப பயிற்சி என்று சொல்லும் பொழுது கூட கன மீனிங் அதுல நாங்கள் எடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இன்னொரு ஆள் பயிற்சி என்று சொல்லும் பொழுது வேற விதமாக யோசிப்பார். ஆனால் இப்ப தண்ணி விடாயில நான் தண்ணி என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தண்ணி என்றால் என்னன்னு தெரியும். வணக்கம் 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 வணக்கம். ஆமாம் நலமா இருக்கின்றேன். நான் உங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் கேட்டு விட்டு வேலை செய்து வீட்டுக்கு வர வேண்டிய வந்தபடியே வந்து ஓரளவு ஐபோன்ல கேட்டு கொண்டு வந்தேன். அப்பப்ப அது விட்டு தெரியும் தானே அந்த இந்த பாதை வழியில இருக்கும் பொழுது அது நேரம் நின்று இல்லாமலும் கேட்டுக்கொண்டு வந்தேன். இப்பொழுது வந்தவுடனே அந்த தனிமை பற்றி தானே கேட்கிறீங்க. தனிமையிலே இனிமே காண முடியுமா என்ற ஒரு பாடலும் இருக்கிறது.
ஆனால் நாங்கள் இப்ப உற்றார் உறவோட சித்தவரை இருந்தாலும் தனிமையில இருக்கிற மாதிரி தானே ஃபீலிங். ஆமாம். தனிமை என்பது தனிமையில இருக்க முடியுமா என்பது தனிமை சில நேரம் தேவைப்படும். இல்ல இதுல என்னன்னு சொன்னா இப்ப தனிமை நாங்கள் உணர்றோமா அதை நாங்கள் பாக்குறோமான்றதான் இருக்கும். தனிமை நாங்கள் உணர்றாதான் உணர்ந்துட்டு அதை என்ன செய்யுங்க, அதாவது அது உள்ளுக்குள்ள முழுமையா போறீங்களா இல்ல விட்டுட்டு போட்டி ஓடுறீங்களா படாருன்னு சொன்னால். ஆம். இப்ப நான் ஒரு இவர்களுடைய கூட்டத்துக்கு போறேன், ஒரு ஜெர்மனியர்களுடைய கூட்டத்துக்கு எனக்கு வர சொல்லி போனா, ஆம், அங்க கூட்டம் இருந்தாலும் எனக்கு எந்த ஆக்கள் ஒரு தரம் இல்லையன்றோன்னு எனக்கு தனிமை மாதிரி ஒரு உணர்வு வருது. எல்லாரும் அவங்கள தங்குற ஆக்களோட இந்த காட்சி ஒன்று இருக்கு, ஆக்கள் இருக்கணும். ஆனா உணர்வு பாக்குறேன், பாக்க எல்லாரும் கனவேர் இருக்கணும். ஆனா உணர்வு அரசு தண்ணி இருக்க வந்து மாட்டப்பட்ட பொண்ணு என்ற ஒரு உணர்வு வருதுதான். ஆனா அதே நேரம் ஆக்கள் கனவேர் இருக்கணும். ஏன்டா இதுக்க வந்து மாட்டப்பட்ட அப்பதான் தனிமையை விரும்புறது. விலத்தி போயிடலாமே கனாலம் கண்டவங்க கலப்பம் என்ன தனிமைப்படும். தனிமை போற ஆக்களையும் கூப்பிட்டு வைக்கணும். அந்த நேரம் தனிமை தேவையா இருக்கு. மற்ற உணர்றப்ப நாங்க ஒரு வேலையால ஹார்ட் வேலையெல்லாம் செய்து வரைக்கும் வீட்டை வந்தா எனக்கு கொஞ்சம் தனிமை உணர்றேன். தனிமையா இருந்தா இந்த அளவெல்லாம் முடிச்சுட்டு பிறகுதான் வாரங்கள் எங்கட மனதை பொறுத்தான் தனிமை உணர்வும் பாக்குறதும் உணர்றதும் உங்களோட மனதுக்கு தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமும் அவன் தன்னுடைய மனதுலதான் இருக்க. அந்த ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், இப்ப பாருங்க, ஒருவர் வாழ்க்கை வெறுத்து போட்டான். வாழ்க்கை வெறுத்தோன்னு அவர் சரியா பணக்காரர். அப்ப அவர் என்ன செய்யறார், சரி என்ன செய்வோம், சொத்து பந்த நகை பணம் இல்லாம இருக்குது, என்ன செய்வோம் ரெண்டுட்டு ஒரு ஆன்மீகவாதிட்ட போறார். அவர்கிட்ட போய் சொல்லி போட்டு என்ன செய்யறார், தன்னிட்ட உள்ள பணம் சொத்து நகை எல்லாத்தையும் ஒரு பெரிய சாக்கில கட்டி கொண்டு அவர்கிட்ட கொடுக்கிறாராம். சாமியாரை இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஆன்மீகத்தை தேடி போறேன், அப்படி தனிமையான வாழ்க்கைக்கு போறேன். அப்ப அவர் கேட்கிற, ஏனென்றா எனக்கு வாழ்க்கையில பிடிப்பில்லை, நான் தனிமையை நாடி போகிறேன், ஆன்மீகத்தை நாடி போகிறேன். அந்த சாமியார் கேட்டு கொண்டு வந்துட்டு பொருவாக என்ன இருக்கட்டும் துறந்து பார்த்தாராம். நகைகள் பெரிய நகைகள் பணம் எல்லாம் இருக்கணும். சாமியாருக்கு ஆசை வந்துட்டேன், சாமியார் அதை மூட்டையா கட்டி தலையில தூக்கி வச்சுட்டு ஓட துவங்கிட்டார். அப்ப இவர் விட்டு கலைச்சு கொண்டு போறோம், தெரியாதனமா வேறு ஒரு பேர்ல கொண்டாந்து கொடுத்துட்டேன், ஒரு சாமி மாதிரி உள்ள ஆசாமி தேர்வு உண்டு. இவர் அப்ப சாமி அவர் எடுத்துக்கொண்டு வந்தா ஊர்றாரு, சுத்த வேற காடுகள் எல்லாம் ஓடி திருப்பி இவர் எந்த இடத்துல கொடுத்தாரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறாராம். இவரும் திருப்பி ஓடிக்கொண்டு வந்து பிடிச்சிட்டாரு. இவர உடனே சாமியார் உடனே கொடுத்தாராம், இந்தா உன்னிட்ட நீ எடுத்த இந்த சாமான் முழுக்க உன்னிட்ட திருப்பி காரணம். அப்ப இவருக்கு சரியான சந்தோஷம். சாமியார் சொன்னாராம், உங்க மனதுலதான் இருக்கு, இதே சாமான் முதல் உங்ககிட்ட இருக்கேக்க உனக்கு மனதுல திருப்தி இல்லை. திருப்பி அது போன உடனே கவலைப்பட்ட, திருப்பி உனக்கு அதே வந்துட்டு அதே தான் திரும்பி வந்திருக்கு. ஆனா சந்தோஷப்படுறேன், கூடவும் இல்ல குறையும் இல்ல, அதேதான். அப்ப நம்ம மனதைத்தானே பொறுத்திருக்கு. தனிமையில் இருக்கிறோமா என்கின்ற உணர்வும் பார்வையும் மனதுலதான் இருக்குது. உறவுகளை தேடி உறவெல்லாம் சுத்தவர உறவு இருந்தாலும் உறவு இல்லாம இருக்க வேணும் என்று யோசிப்போம். தனிமையில இருந்தோம், சுத்தவர் ஒரு 4 சினையில வந்தா காய்ச்சி கொண்டிருக்கலாம் என்று தேடுறதுங்கிற மனம் தானே. சந்தர்ப்பம் சூழ்நிலை இடம் பொருள் ஏவலை பொறுத்திருக்கு. இல்லதான் இப்ப அப்படி பாக்குற பொழுது நீங்க இன்னொரு பக்கத்துல வாங்க, நாங்க இந்த தனிமைன்றத அந்த மனத்துக்குள்ள உங்களுக்கு வந்துட்டீங்க. நீங்க சரியா விஷயத்த சொல்றீங்க, மனம் என்ற அடிப்படையில நீங்க சொல்றீங்க. நாங்க தனிமையை உணர்றோமா என்றால் எப்படி உணர்றோம்ன்றதும், இல்ல அதை பார்க்க மறக்கிறோமா இல்ல பாக்குறோமான்றதும். நம்ம தனிமை உணர்வுன்றது உறவு இல்லாட்ட நிலையா, இல்லது எல்லாம் போன ஒரு வறுமை நிலையா, இல்லது ஒரு ஆதரவற்ற நிலையான்றதையும் பற்றி பார்க்க தனிமை உணர்வுன்றது என்ன? தனிமை உணர்வு என்பது எங்கள் மனதில் இருந்தான் வருதே தவிர வேறு ஒன்று. அதனால சுத்தவரை எனக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்துமே இதே இந்த உறவெல்லாம் என்னோட அலுப்புறவா இருக்கேன்னு சொல்லி தனிமையை நாடுறோம். தனிமைக்கு போன பிறகு பாப்பா தப்பிட்டு வந்த பிறகு 4 பேர் சுத்தவரை இருந்தா அந்த மனதுல பாருங்க, ஒருத்தன் எதிரி இறந்து விட்டான். ஒருத்தன் எதிரி இறந்த பிறகு இவன் கவலைப்படுறான். ஏன்டா நீ எதிரி செத்து போனா பிறகு என்ன கவலைப்படுறான்? இல்ல, அவன் இருந்தாலும் சண்டை போட்டு கொண்டு இருக்கலாம் தான். அவன் இல்லை என்றதும் ஒரு தனிமையா இருக்கு. அப்ப இந்த என்னை பொறுத்தளவு எதுக்கும் எமது மனதிலே தான் இருக்கு. நான் இந்த மேலை நாட்டவர் இந்த நாட்டவரோட கதைத்து பழகும் பொழுதோ
எனக்கு விருப்பம் தான் தனியா போறேன். தனி எனக்கு அப்படி அந்த அவர்கள் அவர்கள் மனதில் ஏதோ இந்த தனிமையும் சந்தோஷமும் அத்தனை வயது போன பிறகு பாருங்கள், வயது போன பிறகுதான் தங்களை இவர்கள் அழகுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். எங்கிற ஊர்ல சொன்ன நீ வயது போட்டு சமைக்கிறது டவுசர் பவுடரும் போட்டு கொண்டு நிற்கிறாரு. அப்ப நான் ஒரு வயது வரட்ட கேட்டேன், இதே நீ கோட் சூட் எல்லாம் போட்டு கொஞ்சம் தீர்த்தப்ப நல்ல வடிவா வாடுறீங்களா சொன்னார். இளமையிலே எனக்கு இயற்கையான அழகு இருந்தது, அப்ப நான் அழகுபடுத்தவில்லை. இப்பொழுது எனக்கு எல்லாம் தோல் சுருங்கி உடம்பு சுருங்கி எல்லாம் போய் அது போகணும்னா இந்த மற்றவர்கள் எனக்கு கொஞ்சம் பெருக்காம இருக்கும். நான் கொஞ்சம் எனக்கு ஒரு இப்படி வடிவா வலிக்கிட்டு போயிடுச்சு, எனக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த இடங்களையும் காலங்களையும் மனங்களையும் பொறுத்து தான் இது எந்த விஷயம் சொன்னாலும் அவனவனுக்கு தன்னுடைய மனதை பொறுத்து தான் அந்த உணர்வும் பார்வையும் இருக்கிறது. ஆகவே அவரவர்கள் மனதை பொறுத்து தான் நீ தனிமையில் இருக்கிறாயா ஆக்களோடு இருக்கிறாயா. சில பேர் சொல்லுவேன் உங்களுக்கு கணக்கு சொந்த பந்தம் இல்லாம இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா. இவர் சொல்றாரு அதுதானே எனக்கு பிரச்சனை, அவருக்கு சொந்த பந்தம் இல்லையென்றுட்டு அவருக்கு பிரச்சனை என்றார். சொந்த பந்தம் ரெண்டும் ஒன்றுதான், உன் மனதை பொறுத்தது அந்த தனிமை என்பது. ஆனா தனிமையில இனிமே காண முடியுமா என்கின்ற ஒரு இருக்கு. தனிமையை இப்ப அநேகமா 190 பிள்ளைகள் தனிமையை தந்த ஐபோன் எல்லாம் வந்த பிறகு தனிமையில தான் தெரியலாம். நண்பர்கள் கூட்டத்தை நான் என்னுடைய அந்த வேலைத்தலங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நண்பர்கள் கூட்டமே இல்லை இப்பொழுது. அது எங்களுடைய இந்த நாட்டவர்களை பார்த்த பொழுது அவர்கள் அதோடய போகிறார்கள். இப்ப தனிமை உணர்வு இல்லை பாருங்க. இப்ப நான் சின்ன தனிமையில இருந்தாலும் பல தொலைக்காட்சிகள் பல வானொலிகள் பல இது இருக்கிறபடி எனக்கு தனிமை உணர்வு இல்லாம போகுது. ஒன்று பேப்பரை வாசி கொஞ்சம் அழுத்தோன்னா ரேடியோ போவேன், ரேடியோல வானொலியில பாட்டுக்கு இந்த பாட்டு எனக்கு அழுத்தோன்னு இன்னொரு பேர் கலத்திரியாடல போறோம். அப்ப தனிமைகளை நாங்கள் எங்கட மனம் தானே மாற்றி அமைக்குது. அப்ப நாங்க தனிமை இங்க வந்துட்டீங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அதாவது தனிமையை நாங்க பார்க்க மறக்கிறோம், அதுக்காண்டி சில சமாளிபிகேஷனை செய்யறோம். நாங்கள் சில இதுகளை செய்யலாம், அந்த தனிமை மறைஞ்சு போகும். ஆமா கேட்கலாம் தானே. சோறு சாப்பிட்டால் வயிறுன்றான், தனிச்சோரை சாப்பிடலாம், ஏன் கறி எல்லாம் கேட்கிறோம் நாக்கு டேஸ்டுக்கு தானே. அதே மாதிரி தான் எங்கள் தனிமைகள் உணர்வு அது இல்லாம போவாது. ஆனா அப்படி தனிமை எங்களாங்க விரும்புகிறோம்டா இப்ப சொல்லுங்க, கல்லறைக்கு போகும் பொழுது மாத்திரம் நாங்கள் விரும்பாமலே வந்து விடுகிறது. அங்கே ஒரு ஆள் சொல்லிச்சு தாத்தா பக்கத்துல தண்டி எதிரிய தாட்டு கிடக்கு கவலைப்படுவானா. என்ன பொறுத்தளவு கொண்டு சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இருந்தாலும் தனிமை என்பது தன்னுடைய மனதை கொண்டுதான் அந்த தனிமையா தனிமை இல்லையா என்பது. இப்ப நான் சந்தோஷம் என்பதும் உங்களோட நான் கதைக்கலாம், இன்னொரு ஆளோடையும் கதைக்கலாம். ஆனா அந்த 2 பேரோடையும் கதைக்கிற கதையாத்தான் இருக்கும். ஆனா ஆரோட கதைக்கிறது எனக்கு சந்தோஷம்ன்றது அங்கதானே மனதிலான இருக்கு. அதேதான் கை கொடுப்பதும் பிள்ளைகளுக்கு நாங்க கொடுப்பதும் சந்தோஷத்தில் கொடுக்கிறோமா அல்லது நடிக்கிறோமா என்ற 2 பிரச்சனைக்கு பார்வைக்கு கை கொடுக்கிறோம். ஆகவே மனதை பொறுத்தாதான் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பங்களை கூறிக்கொண்டு தனிமையிலும் இனிமை காண முடியும் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி. செல்லத்துறை ரவி செல்லத்துறை இணைஞ்சிருந்தார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நீண்ட நேரம் காத்திருந்தீங்கள். ரவி பேசும் பொழுது எனக்கு ஆரம்பத்தில் கேட்கவே நான் தான் பேசுகிறேன் பேசிக் கொண்டு சிறிது நேரம். அவருடைய சத்தம் பெருது. அதாவது ஸ்கைப்ல சத்தம் குறைவா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று வந்தது. அப்படின்னு சொன்னால் தனிமைக்கு புளூரல் இருக்கிறதா? தனிமைக்கு புளூரல் ஒன்றும் முழங்கல்லை. புளூரல் என்று சொல்லி சிங்கள புளூரல். தனிமைக்கு புளூரலா? சிங்கள ஒருமை பண்ண கேட்கிறீங்களா? இல்ல, தனிமை என்பது ஒரு மனதில் அதுக்கு நாங்க தனித்து இருப்பதற்கும் தனிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருமைக்கு பன்மை இருக்கிறது இல்லையா? ஒருமை என்றால் பன்மை, ஒருமைக்கு எதிர்ச்சொல் பன்மை இல்லையா? அப்ப தனிமைக்கு எதிர்ச்சொல் இருக்கிறதா? தனிமைக்கு எனக்கு தமிழ் வாத்தியம் யாரு கவிக்குவர்கள் யாரும் கேட்டு கொண்டு இதை சொல்லவும். தனிமைக்கு எதிர்ச்சொல் இல்லை. தனிமை பற்றி இருக்கிறோம் உணர்வு தான் ஒழிய அது உண்மையில நான் சொல்றேன். தனிமை பற்றி இருப்பது சொல்றது இப்ப நீங்க அம்மா அங்க தனியா இருக்கிறான்னு சொல்லி அது தனிமை இல்லை, அது ஒரு உணர்வு. நான் தனியா இருக்கிறது தனிமை இல்லை. அது அந்த சொல்லுக்கு எதிர்த்து அந்த தன்மைக்கும் இந்த தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. இது தெரியாத இந்த தெளிவாக கொண்டு தனிமை உணர்வு அதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். தனித்து விடுப்பவரும் தனிமையா இருப்ப இல்ல.
தனித்து விடுத்து போய் தனியா இருக்கிறார். அதான் சொல்றாங்க, அந்த கிராமட்டிகள் எடுத்து பார்த்தா ஒருமைக்கும் பன்மைக்கும் உள்ளதை தனித்து இருப்பவர் பலருடன் சேர்ந்து இருக்காம பிரித்து விட போகும்போது தனிமை என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. தனித்து விடப்படுவர் என்றது அது ஒரு செயல்பாடா இருக்கிறது இல்லையா? அப்போ தனிமை என்பது நான் என்ன பண்ண, நீங்க வேற ஒரு கேள்வி ஒன்று கேட்டுங்க, அவநம்பிக்கை. எங்களில் நாங்களே நம்பிக்கை அற்றவர்களா மாறப்படுது. ஒரு நம்பிக்கையை நாம் புரிந்து கொள்வதற்கு, நம்பிக்கையை தேடிப்பதற்கு இல்லாமல் அவநம்பிக்கைமா இருக்கிறேன். அது தனிமை உணர்வாக்குன்ற, அதுவும் தனிமை உணர்வா. அதாவது நான் ஒரு தோல்வியை கண்டு அந்த தோல்விக்கு முகம் கொடுக்காத தன்மையை கண்டு அதில் அவநம்பிக்கைப்படுது. ஏதோ ஒன்று நாங்க பிடிச்சு கொண்டு இருப்போம் சதா, அதை எப்ப விடுறோமோ அவன்றைக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை தனிமை உணர்வா கொண்டாருது. இது நல்ல ஒரு வழக்கமா இருக்கு நிச்சயமா. ஏன்னா ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு போவோம், எப்பவும் சாதாரண நாங்க ஒன்றை பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். அப்ப ஒன்று தவறுன உடனே அதை பார்க்க மறத்து திருப்பி இன்னொன்று எட்டி பிடிச்சிருவோம். அந்த தனிமை உணர்வை நாங்க உணர்வதே இல்லை என்றே சொல்லலாம். நிச்சயம் தனிமை கட்டாயம். தனிமை ஆக்களை கொள்ளும்ன்றது இல்லாம தங்களுக்கு ஏமாற்றிக் கொள்வது. ஒரு கட்டத்துல எங்களுக்கு அப்படியான உணர்வு வருது தானே பொதுவாக. அப்படி மோங்கெடுக்க பயப்படுறோம், அதை பார்க்க பயப்படுறோம், அதற்குள் இறங்க பயப்படுகிறோம். அதை துணிவானிக்கிறவனுக்கு தனிமை வராது. அவன் எதிர் நீச்சல் போட்டுக்கொண்டே போய்கொண்டே இருப்பான். அவனை தனிமை மாற்றுவதில்லை. நான் பயந்து விட்டேன், நான் கோழையா இருக்கிறேன், நான் தனிமைக்குள் நான் போகிறேன் என்று சொல்லி என்னை நானே ஏமாற்றிக்கொண்டே அந்த துணிவு கோல் என்ற கப்பால அதை உணர்ந்து கொன்ற தன்மை இருந்தால் அங்க விஷயம் முடிஞ்சது. ஆமா நிச்சயமா. அதற்கு நான் பயப்படுவதுதான் முதல் காரணமா இருக்கு. அப்போ தனித்து விடப்படுவோம், தனிமையா இருப்பவர் என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லை. ஒருத்தர் தனியா இருக்கிறாரு, நீங்க கடற்கரைக்கு நாட்ட போறாரு, அவரை சுத்தி எவ்வளவு இருக்கிறது, அப்போ அங்க தனிமையா இருக்கிறார். தனித்து விடப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. இல்ல தனிமையை மலப்பிக்கிறதுக்கு போற ஒரு வேலைகள். தன்னை ஏமாற்றுகிறேன். அவன் தனிமையா இருக்கணும், என்ன இருக்கிற இடத்திலே தனிமையா இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா அந்த உணர்வை நாங்க எங்களுக்கு பாக்குற தனிமை உணர்வு அதான் நிச்சயம். அதைத்தான் திரும்ப எல்லா பக்கத்திலும் எடுத்துட்டு வந்த பொழுதும் அதான் தனிமை உணர்வு. அந்தபடியே நான் உங்களுக்கு சொல்லி தருவனா இருந்தால் இங்க நீங்க மாட்டு போட்டு என்னட்ட அவ்வளவுதான் இல்லையா? நிச்சயமா தேட வேண்டிய தேவை. நாங்கள் கற்றுக்கொண்டு கொண்டு வந்தாலே இல்லதான். நன்றி 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 வணக்கம். அடுத்த வணக்கம். வணக்கம் ஒரு 10 நிமிடம் எடுக்கிறேன். எடுத்து பேசுங்களா? என்னென்று சொன்னால் அந்த தனிமை என்பது தனிமை என்னும் அந்த ஒரு விடமோ அல்லது உணர்வோ அதை நிஜமாக எடுக்காட்டியாலும் அது நிழலாக எங்கள் உடலோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் அந்த நிழல் எங்களுக்கு தெரிகிறது, ஆனால் நாங்கள் அந்த நிழல் தெரியவில்லை என்று மாலுப்பி அதுக்கு வேறு சாயம் பூசுகிறோம் என்ற இதுக்கு அமைய இப்ப பாருங்க, நான் ஒருவரோட மனசாகப்படுறேன், ஒரு கணவன் மனைவிக்குள்ள மனசாகும் அல்ல நட்புக்குள்ள மனசாகும், கருத்து வேறுபாடுகள் நடக்குது. அது அந்த அளவு அந்த விடப்பட்ட அளவு குறைவாம இருக்கலாம், கூறவாம இருக்கலாம், பெரிய அளவு எடுத்து அடிக்கலாம். ஆனால் மீண்டும் அந்த பிரிவு இணைகிற சந்தர்ப்பங்கள் வரும். இப்ப அந்த பிரிவுகள் இணையாக்க அங்க மனச்சாட்சி குத்தே இல்லை, அப்ப அந்த நம்பிக்கை தன்மை என்பதெல்லாம் இல்லை, அல்ல வளைஞ்சு கொடுத்து நிமித்து போகணும் என்றதும் இல்லை. அந்த ஒரே ஒரு காரணமா தங்கி நிற்கிறதும் தொக்கு நிற்கிறதும் அந்த தனிமை என்ற அந்த பயங்கரம் பைத்தியகாரனாக ஆக்கி விடுகிறது. கூட திரும்ப மறக்கல ஆட்சி ஆட்டு தனிமையில நான் பரவாயில்லைன்னு சொல்லி இன்றைக்கு நான் உங்களோட மனசாப்பட்டு கேட்க தனிமையான என்ன பாடுது உங்களுக்கு திருப்பி உட்காந்துருவார். வாங்கலியோட நான் மனசாப்படுவேன் சிலவோட ஒரு வருஷம் நீடிக்கும். எத்தனையோ பேர் திருப்பி வந்திருக்க நமக்கு நினைவார்கள். அது காரணம் மனச்சாட்சியாளர் இல்ல, அவரும் தனிமையை உறுப்பு. ஆனால் தனிமையாக விளக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உண்டது, அது வித்தியாசமான ஒரு உணர்வு. நான் ஒருவருக்கு நான் தனிமையான பெருமை இல்லைன்னு மறக்கிறவர்களுக்கு அது வேற சாயம் பூசுறவர்களுக்கு நான் அவர்களை சொல்லுகிறேன்,
இன்றைக்கு ஒரு நாள் அவர்கள் வேலைக்கு போகாம இருக்க போகணும். மற்ற பொழுதுபோக்கு சாதனங்கள் அதை இயக்கக்கூடாது. மற்றது உற்சாகமான கோயில்கள் செய்யக்கூடாது. தெய்வம் கொண்டு போய் தெய்வத்திட்ட வழிபடக்கூடாது. அன்றைய நாள் மனுஷ பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள ஒருவரோட தொடர்பு இல்லாம ஒரு நாள் இருந்து பாருங்க. அப்ப அந்த நிலப்பாடை நீங்க என்னன்னு சொல்ல போறீங்க? அதுல வார உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாருங்க. அந்த 12 மணி 24 மணி ஆகல. அப்ப நீங்க தனிமைக்கு ஒரு வருமானம் கொடுப்பீங்க. தனிமை என்றால் இதுதான். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் அகராதிகளுக்கு யாரும் எழுதினா அகராதிக்கு போய் பார்க்க இல்ல. தனிமைக்கு எதிர்ப்பு இனிமை என்றான் சொல்றேன். தனிமைக்கு உலகம் இருக்கக்கூடாது எழுதி வச்ச சேர்த்து நான் வடிவால் கணக்கு போட்டு தனிமைக்கு எதிர்ச்சொல் இனிமை. தனிமை அது ஒரு பலவின் பால். அதில் ஆண் பாலோ பெண் பாலோ என்று கேட்டால் அது பலவின் பால் என்று சொல்றது. ஓ, தனிமை அது ஒரு தாளாண்மை. தனிமை அவரவர் வெற்றியை நோக்கி ஓடும். அவர் பிடிக்க ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு சுடர் மாதிரி எரிஞ்சு கொண்டு இருக்கும். அப்ப ஒளியா இருக்கும். எங்க போயிருக்கு எங்க வெளிச்சம் இருக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் தனிமை. நாம் மனிதர், எல்லாத்துக்கும் முகம் கொடுக்கணும். முகம் கொடுக்கணும். நாம் மனிதர். அதுதான் தனிமை. அதுதான் தனிமை. தனிமை உணர்கிறோம், தேடணும். தேடிக்கொண்டு போனா தனிமை. தனிமை என்றது ஒரு பசி. உள்ளத்துக்குள்ள இருக்கிற பசி. கையளவு மனசு என்று சொல்றோம், கடல் அளவு உள்ளம் என்று சொல்றோம். இப்ப உள்ளத்தால பேசுறோமா மனத்தால பேசுறோமா? எங்க இருந்து பேசுறோம்? இது குழப்பமான கேள்வி உண்டான். இது நிச்சயமா. ஓ, எங்க இருந்து பேசுறோம்? அது யாரோ நான் படிச்சது ஒரு முறை வந்து சொன்னேன். அந்த கரணங்கள் என்று சொன்னேன். அந்த கரணங்கள் என்ன? தனிமை அந்த கரணம். நாங்க சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், எல்லாம் செய்து பார்த்து கொண்டுதான் போறோம். உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தர் நான் பேசுறத உண்மை என்று சொல்லிடாது. என்ன நான் அங்கீகரிக்கிறேன். என்னுடைய தனிமையான பேச்சுக்களை நான் அங்கீகரிக்கிறேன். திரும்ப நான் கேளுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போங்க உண்டு. ஆனா அது எனக்கு வெற்றி அளிக்கும். என்றோ ஒரு நாள் எனக்கு வெற்றி அளிக்கும். நான் இறந்த பின்பும் அது பேசப்படும். அது தனிமை. தனிமைக்கு நீங்க சொன்ன விளக்கம் இனிமை. நல்ல கருத்து. இல்ல தனிமைக்கு இல்ல, தனிமைக்கு சொல் இனிமை. இனிமை. நான் ஒரு பாடகன் சொன்னா சொல்லி தனிமையில இனிமை காண முடியுமா? அந்த கேள்வி எல்லாம் என்னட்ட இல்ல. தனிமைக்கு எதிர்ச்சொல் இனிமை. தனிமை அது பலவின் பால். ஆண் பாலோ பெண் பாலோ என்று கேட்டால் பலவின் பால் என்று சொல்றேன். தனிமை தமிழிலே பேசப்படுகிற ஒரு தாளாண்மையான சொல். தனிமை நான் யாருக்கும் குறைந்தால் இல்ல. நான் ஒரு கிழட்டு பசுவா இருக்கலாம் அல்லது இல்ல. நான் ஒரு சொல்றேன் என்னட்டு சொல்றது, ஒரு கிழட்டு ஒரு கிழத்தன்மை என்றாலும் ஏதாவது ஒன்றை பாஞ்சு எடுக்க முயற்சிக்கும். தாளாண்மை, தன்மை, மனதனுடைய தன்மை. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தனிமை அது தனிமை அப்படித்தான். தனிமை பாஞ்சு சாகிற நேரம் கூட தனிமை எங்கேயாவது பிடிக்க செல்லும். நன்றி 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 லக்ஷ்மணன். நன்றி. நான் தொகுப்புக்கு கொண்டு வருகிறேன். இதில் நிறையவே விஷயங்கள் நான் எடுத்துக்கொண்டு வந்த விஷயங்கள் அநேகமாக நான் கொண்டு வர விடயங்களில் நிறையவே குழப்பம் வரும். எனக்குள்ளேயும் தெரியும் நிறைய விஷயங்கள் எல்லாருமே பேசியிருக்கின்றார்கள். அப்போ அதன் அடிப்படையில் முக்கியமாக பார்க்கின்ற பொழுது தனிமை உணர்வு என்றால் என்ன என்றதையும் அதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோமா என்ற கேள்வியை கொண்டு வந்திருக்கோம். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த பேசுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது கூடி தனிமை உணர்வு என்று நாங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் யாருமே தனிமை உணர்வு என்றதை உணர்ந்ததா இருக்கிறதா தெரியலை. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறோம், வேறு பக்கத்தில் போகிறோம் என்று. ஒரு சிலர் அதுக்குரிய பயிற்சி எடுக்கணும், இன்னும் ஒரு சிலர் அதை நாங்கள் பார்க்கதில்லை, அதை இதன்றோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் ஏதோ ஒன்றில் மூடுபட்டே இருக்கும், ஏதாவது ஒன்றில் மூழ்கி போயிருப்போம். ஒன்று வருகுதுன்றோன்னு ஒரு இடவெளி வந்தோடனே முழுமையாக இன்னும் ஒன்றில் மூடிக்கொண்டிருப்போம், இன்னும் ஒன்றில் எங்களை மூழ்கி அதில் மறைச்சி கொண்டிருப்போம் நாங்கள் கூடிய அளவு. அப்போ இது எங்களுடைய தனிமை உணர்வு அறிவதற்கு தடை செய்கின்ற ஒரு விடயம் என்பதுதான்
என்னுடைய கருத்து. இப்போ நான் தனிமை உணர்வுண்ட பார்க்க போக அது இப்படியே யோசிச்சு கொண்டு இருந்தோன்னே திருப்பி நான் என்ன ஒன்றில் டக்குன்னு என்னுடைய மனதை போட்டு நான் அங்கே மாற்றி கொண்டு போவேன். இதுக்கு எங்களுக்கு சிறு வயதில் இருந்து எங்கள்ட சமூக அமைப்பில் கூடி தனிமைன்றது ஒரு பெரிய ஒரு கவலைக்கூடியமான ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. வேறு தனிமையில இருக்கிறாரு சொல்லி நாங்கள் இங்கே கவலைப்படுவோம். அப்படி ஒரு தன்மை வந்து உருவாக்கத்துல எங்கள்கிட்ட இருக்குது. இயல்பிலேயே தனிமையில இருக்கின்றது ஒரு 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 அபத்தமான நிலை என்ற மாதிரி, ஒரு கூடாத நிலை என்ற மாதிரி தான் எல்லாருமே அதை சொல்லுகின்றார்கள். அப்ப தனிமை உணர்வு என்பது என்ன என்றதும் அது ஒரு ஒன்றுமற்ற ஒரு ஜெயந்தங்கரா சொன்னார், அதுல ஒரு விஷயத்துல சொல்ல முடியாத ஒரு ஏதோ இங்கே முடிவில்லாத ஒரு உணர்வு உண்டு, ஒரு வெற்றிட உணர்வு உண்டு. அப்ப இது ஒரு கைவிடப்பட்ட நிலையோ அல்லது நம்பிக்கையற்ற நிலையோ அல்ல என்றதை நாங்கள் பார்க்கணும். இந்த என்னோட ஒரு பக்கத்தில் இது தனிமை உணர்வுன்றது வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலையோ அல்லது நம்பிக்கையற்ற நிலையோ அல்ல. ஆனால் அது ஏதோ ஒரு விதமான ஒரு சூன்ய உணர்வு உண்டு. அப்ப நாங்கள் இதை மகிழ்ச்சியா இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லது மிக தீவிரமான செயற்பாடு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீக தேடலுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எங்கே இவர் இருந்தாலும் கூட இவர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு தனிமையை உணர்ந்திருப்பார்கள். இங்கே ஒரு கட்டத்துல ஒரு உணர்வு ஒன்று பெருகுது, அந்த கட்டம் பெருகுது. அப்ப இது தீர்க்க முடியாத ஒரு குழப்பமா இருக்கும். ஒரு கணமாவது வந்து போகும். அப்ப நாம் மறைக்க முடிந்தாலும் மூடி மறக்க முடியாத இந்த ஒரு உணர்வு ஒன்று எங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்குது. அப்ப இதற்கு தனிமை உணர்வை நாங்கள் அணுகி பார்க்க வேணும். இதுக்குள்ள உண்மையில நாங்கள் இதுக்குள்ள இறங்கி பார்க்க வேணும். இப்ப இதுக்கு நாங்கள் பயிற்சி செய்யறதுக்கு அப்பால இதுக்குள்ள நாங்கள் இறங்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப இது நாங்கள் தனிமை உணர்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தனிமையா இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், இது எங்களுக்குள்ளே தேடலாம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யறோம், தனிமை உணர்விலிருந்து தப்பிக்க பார்க்கிறோம். இதுதான் உண்மையா நடக்கிற ஒரு விளையாட்டு. எல்லாருமே செய்கின்றோம். அந்த உணர்வுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்கிறோம். சில தனியே இருந்து கூட இருந்தவர் இழந்து தனியே இருக்கு, அதை பார்க்க மறக்கிற பொழுது 2 பேர் போன் அடிச்சு ஆறுதலாக காய்ச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அப்ப அப்படியான தன்மையில் இப்ப தப்பிக்க பார்க்கிறோம். அப்ப எங்க ஏனென்றா ஒரு ஏதோ ஒன்றை பின்பற்றுறோம், இல்லை ஒரு தலைவரை பின்பற்றுறோம், இல்லை ஒரு ஆன்மீக பின்பற்றுறோம், இல்லை ஒரு திரைப்படத்தை போய் பார்க்கிறோம், இல்லை ஒரு சமூக நடப்புள்ள இறங்கி தீவிரமாக இறங்கி ஊடுறோம், இப்படி தொழுதுறோம், பிரார்த்திக்கிறோம், ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இது எல்லாம் என்னத்துக்கு, சில தனிமையில இருந்து தனிமையை பற்றி ஒரு கவிதை கூட எழுதுவோம். நாங்கள் என்ன செய்யறோம்னா தனிமையில இருந்து தனிமையை பற்றி கவிதை எழுதுவோம். அப்ப இதெல்லாம் நாங்க தப்பிக்கிறதுக்குரிய வழி என்றதை நாங்க எங்களுக்குள்ள பார்க்க வேணும். அப்ப இதுதான் எங்களுடைய நடைமுறையா இருக்கிறது என்றதையும் நாங்கள் தனிமை உணவாக தப்பிக்கிறதுக்குரிய வழியைத்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்குள்ளாலதான் நாங்க தனிமை என்றது என்னன்னு பார்க்க அப்ப உணர்ந்த பிறகு அப்ப இது வந்து ஒரு தனிமையை அதன் வேதனையை, அதாவது அந்த சொல்ல முடியாத ஒரு தன்மை என்று சொல்லி நாங்க சொல்லுற அந்த பயத்தை உணர்ந்த பிறகு அதிலிருந்து தப்ப முயற்சிக்கின்றோம். நாங்கள் அது ஒரு பயம், ஏதோ ஒரு பயம், இதுல நான் வார்த்தைகள் நிறைய வருது. ஆனா ஒன்றுமில்லை, அந்த உணர்வு நீங்களாம் என்னென்னு சொல்லுவீங்க, அதுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதை நீங்களே கொடுத்துக் கொள்ளலாம். அதுல இருந்து வந்த உடனே தப்பம் எழுறோம். அப்ப தப்பும் வழி முக்கியமாக மாறி விடுகிறது. இப்ப நாங்க அப்படியான விஷயங்கள் இருந்து தப்புறதுக்கு வர முற்படுற அந்த வழி முக்கியமா போய்விடுது. அதான் படத்துக்கு போட்டு படம் நல்லா இல்லையோம், இல்ல போய் ஒரு இசையை கேட்டுட்டு இசை நல்லா இல்லையோம். ஏன்னா அங்க போய் இருந்து இங்கிட்ட தனிமையா மூடி மறைக்க இயலாம கிடக்குது. சில போல ஒரு கொஞ்ச நேரம் மறைச்சி விட்டுரும், 3 மலைச்சாலும் புறா திரும்பி வந்தோன்னா அருமையான படம் ஒன்று கொஞ்ச நேரம் அதுலயே இருப்போம். அப்ப நாங்கள் இப்படியான வேலையை தான் தொடர்ந்து செய்கிறோம். அதாவது இந்த தப்பும் வழி முக்கியமாக மாறி விடுகிறது. அப்ப ஆகவே எங்களுடைய அறிவு, எங்களுடைய கடவுள்கள், எங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே முக்கியமாகி விட்டது. அன்றாடத்தில் இருக்கிற என் நண்பர்களுடைய பேச்சுவார்த்தைகள் கூட எங்களுக்கு முக்கியமாகி விடுகிறது. இதனால எங்களுடைய தனிமை உணர்வை பார்க்க நாங்கள் தவறுகின்றோம். அப்ப தனிமையிலிருந்து தப்ப முயல்கிறோம். இதுதான் உண்மையா இருக்கிற எல்லா பக்கத்துல நடைமுறை. இப்ப இந்த தப்பும் வழி முக்கியமாகி விட்டது. அதாவது இந்த 2ஆம் பட்சமான தப்பும் வழி முக்கியம் என்று இருக்கிறதால இந்த தனிமை உணர்வை நாங்கள் விட்டு இந்த 2ஆம் பட்ச விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதாலதான் நிறைய பேர் சொல்லலாம், எங்களை அறிய முடியல, எங்களை அறிய முடியாம இருக்கிறோம்ன்றதுக்கு காரணம் நாங்கள் தனிமையை உணர்றதே இல்லை. நாங்கள் எங்களை அறியவும் மாட்டோம். இதில் நிச்சயமா இதில் நிறைய பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்குள்ள உள்ள விடயங்களை நாங்கள் பார்க்க மறக்கிறோம். அப்ப ஒன்று எங்களை மேலும் இந்த 2ஆம் பட்ச விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமா இருக்கிறபடியா எங்களை அதை மேலும் எங்களை குழப்பத்தை கொண்டு போறது. இந்த 2ஆம் பட்சமான மதிப்பீடுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு புலன் சார்ந்த விடயமாக தான் இருக்கும். அப்போ இவற்றுக்கு நாங்கள் அடிப்படையில் அமைந்த வந்து எங்களுடைய புதிய நாகரிக முறைகளாக இருந்தாலும் சரி, புதிய வழிமுறைகளாக இருந்தாலும் தப்பிக்கும் வழியை எங்களுக்கு கூடுதலாகவே தந்து கொண்டிருக்கிறது. ஏன் பக்கத்தில் உறவுகள் கூட தந்து கொண்டிருக்கும். இப்படி எங்களை அன்றாட வாழ்வுக்கு ஏதோ ஒரு தப்பிக்கும் வழியை கூட நாங்கள் எல்லா விதத்திலும் பின்பற்றி கொண்டே இருக்கின்றோம். ஏன் எங்களுடைய சமூகத்துல சரி, கலாச்சார முறையிலும் சரி, இப்படி தப்பித்துக்கொள்ளும் நடைமுறையில அடிப்படையாக கொண்ட செயல்கள் நிறையவே நடந்து கொண்டும் இருக்கிறது. காரணம், தப்பிக்கிறதுக்குரிய வழிகள் நிறையவே இருக்கும். அந்த இயல்பையும் நடைமுறையும் நாங்க பார்க்கறது இல்லை. இப்படி நம்ம இருக்கின்ற பொழுது
அதிபர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு விடயம் அதில் இந்த இறந்தவர்களுக்குரிய ஒரு மரியாதை செலுத்துகிற விடயங்களில் கூடி அங்கே கூடி தப்பிக்கிற முறையில் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையான விடயங்களை பார்க்கறதில்ல. இப்போ இங்கே திரும்ப நாங்கள் எப்பொழுதாவது தனித்திருக்கிற முயன்று இருக்கிறோமா என்ற இன்னொரு கேள்வி எங்கள்கிட்ட வருது. நாங்கள் எப்போதாவது எங்களோட வாழ்க்கையில் தனித்திருக்க முயன்று இருக்கிறோமா? நீங்கள் சொல்லக்கூடாது நான் தியானம் செய்து நான் தனிமையில் இருந்தேன், அது இல்லை. நாங்கள் தனித்திருக்க முயன்று இருக்கிறோமா? அப்போ இதை எப்படி நடந்திருக்கிறது? எப்போதாவது நாங்கள் முயன்று இருக்கிறோமா என்றதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ எப்போதாவது நாங்கள் முயன்றிருக்கிறோமா? இப்போ நாங்கள் திரும்ப நாங்கள் எங்களுக்குள்ள எப்போதாவது தனித்திருக்க முயன்றிருக்கிறோம்ன்ற கேள்வி எங்களுக்குள்ள போடையக்கில்ல. அப்படி முயலும் போது எவ்வளவு கடினமாக இருக்கிறதுன்றது இன்னொரு பக்கத்தில் பார்க்குறோம். அதே நேரத்தில் தனித்திருப்பதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேவை, சிந்தனை ஓட்டத்தில் மிக மிக முக்கியமான அறிவு எங்களுக்கு தேவை. அதை வேற யாரும் கொடுக்க முடியாது. அதை நாங்கள் அந்த பயிற்சியாலயம் அதை எடுக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் மென்டலியாக நாங்கள் அடிமையாகிற ஒரு தன்மையை உருவாக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் இந்த கஷ்டமான தனிமையான இந்த சூன்யமான ஒரு விஷயத்தை தெரிந்ததை கொண்டு நிரப்ப முயல்கிறோம். இதுதான் நாங்கள் அது வெற்றிடம் ஒன்று வருகிறது. அதில் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னார் வெற்றிடம் ஒன்று. அதை நாங்கள் என்ன செய்கிறோம்னா தெரிஞ்சதை கொண்டு தூக்கி பரப்பி கொண்டே இருக்கிறோம். அப்போ எப்பொழுதும் எப்படி எங்களுடைய சமூக உறவில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, இல்லது எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் தெரிஞ்சதில் விட்டு கொண்டு அப்போ நமக்கு தெரியாத உண்டான தனிமை உணர்வை, அதாவது நாங்கள் பார்க்க மறக்கிறோம் அந்த உணர்வை நமக்கு தெரிஞ்ச வச்ச கொண்டு நாங்கள் நிரப்பி கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய இன்னொரு பக்கம் நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுதான் எங்களுடைய உண்மையாக உயிர் வாழ்வாக கூடியிருக்கிறது. இதை நிறைய பேர் சொல்லியும் இருந்தார்கள். இதற்கு தனிமையை நிரப்ப எல்லா வழிகளிலுமே முயற்சி செய்கின்றோம். இதை நிரப்பி வெற்றி கண்டோமா என்றது இன்னொரு பக்க கேள்வி. நாங்கள் எல்லாருமே செய்கின்றோம். என்ன செய்தோம்? அவரவர் கேட்ட மாதிரி அவரவர் ஒரு படத்துக்கு போவார்கள், இல்லை என்றால் அவர்கள் பாடுவார்கள், இல்லது இசைப்பார்கள், இல்லை ஆடலாம், எதுவும் செய்யலாம். ஏன் சில பேர் ஆன்மீக குருக்கள்கிட்ட போகலாம், சில பேர் பப்புக்கு போகலாம். தனிமையை மறைக்க முயற்சிங்களான்னு திருப்பி எனக்குள்ள வாரம் கேட்கிறோம். அப்போ கல்யாணம் போகிறோம், எல்லா விஷயமும் செய்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? தனிமை உணர்வை வெற்றி கொண்டோமா என்றால் அல்லது மூடி மறைச்சி விட்டோமான்னு பார்க்குறோம். சில வழியில் மூடி மறைச்சி விட்டோம், இல்லை கடைசி வரையும் இல்லை, தொடர்ந்து கொண்டான் இருக்குது. அப்போ தனிமை உணர்வை எப்படி நாங்கள் பார்க்கறது? இதை எப்படி இதுக்குள்ளே பார்க்க போகிறோம்ன்றது இன்னொரு பக்கத்தானே நான் எனக்குள்ளே கேட்டுக்கொண்டு கழியாமல் இருக்குது. காரணம் இதை எந்த வழியில் போனாலும் அதை திரும்பி வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது உண்மையில் நாங்கள் தப்பித்து விடுகிறோம் என்று சொன்னால், ஒரு இடத்துல நாங்கள் முழுமையாக போய் தப்பித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் ஒரு புகலிடத்தில் போய் கதவை பூட்டி கொள்கிற மாதிரி, அல்லது மிக மிக மந்தமாகி விடுகிறோம். இதுதான் நாங்கள் நடக்கிறது. இதைத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவோம். இதைத்தான் சில பார்க்குறோம், சில குருக்குள்மார் சமூகத்தில் எந்த அக்கறையும் இல்லாமல் மூடி இருந்து கொண்டு தியான பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செய்து கொண்டு இப்போ சமூகத்தில் ஒரு உயிரோட்டமான வாழ்க்கை இல்லாதவரால் மந்தமாகி போவார். இவர்களெல்லாம் முழுமையாக இதிலெல்லாம் தனிமை உணர்வை நாங்கள் உணர்ந்தேன் சொல்லுறோம். அப்படி அல்ல. அப்போ ஆகவே இந்த தனிமை உணர்வில் இருந்து ஓடி விடலாமா அல்லது தப்பி விடலாமா எல்லாம் முடியாது என்பது அவரை உங்களை கண்டு முடியாமல் கண்டு அந்த அறிந்த அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு எந்தவித தப்பிக்கும் வழியிலும் பயனற்றவை. நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் எல்லாரும் இந்த தனிமை உணர்வை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது நாங்கள் அதுக்குரிய ஒத்தனங்களையும் அதுக்குரிய இதுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களை சில விளக்கங்களையும் சில பேர் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் அந்த தனிமை உணர்வை தேடுகின்றார்கள். அப்போ அந்த வெறுமையை அதை கொண்டும் இதை கொண்டும் நாங்கள் நிரப்பி கொண்டிருக்கிறோம் என்பது பிரச்சனையே அல்ல. அதை யாரும் செய்யலாம். அதுதான் இங்கே ஆறுதல் கொள்கிறது. அப்போ ஆனால் ஒரு தியானம் என்று சொல்லப்படுற ஒன்று கூட பிடிக்காத்தாலும் தப்பிக்கின்ற ஒரு வழிதான், ஒரு நுட்பமான வழிதான். நாங்கள் தனிமை உங்களிலிருந்து தப்பிக்கும் வழியை நுட்பமாக மாற்றுவதால் ஒரு தப்பிக்கிற வழியை நுட்பமாக மாற்றுவதால கூட அங்கே தனிமையை நாங்கள் உணரவில்லை. அப்போ திரும்பி வருகிறோம். அப்போ தனிமை என்றால் என்னன்ற ஒரு கேள்வி நீங்கள் இப்போ எல்லாருமே கேட்க தான் போகிறோம். நாங்கள் அதுண்டா என்ன விஷயம்? இப்போ தனிமையை எப்படி பார்க்கலாம்? அப்போ இந்த தனிமை உணர்வை பற்றி என்ன செய்வது என்பதை எப்படி கண்டறிவது? யோசிச்சு பார்ப்போம். இதுக்கு என்ன வழி? இப்போ ஏதாவது என்ன செய்யலாம்னு அப்படி நான் தப்பித்துக் கொள்வதை நாங்கள் நிறுத்துகின்ற பொழுதுதான் என்ன செய்வதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுக்கு வழி சொல்ல இல்லை நான், எனக்கும் அது தெரியாது. சில விஷயம் நான் தேடிக்கொண்டிருக்கலாம், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். இந்த தப்பிக்கிற வழியில் நிப்பாட்டுங்க. இதைத்தான் ஜேதங்கிறாங்கன்னா எல்லாத்தையும் பூட்டி போட்டு ரூமுக்கு இருந்து வாரங்கொண்டு அந்த தப்பிக்கிற வழியை நிப்பாட்டி போட்டு நாங்கள் அதை பார்ப்போமா? நேருக்கு நேர் உண்மையை எதிர்கொள்ள நாங்கள் சித்தமாக இருப்போமா இருந்தால் பிறகு அந்த தனிமை உணர்வு முடிவுக்கு கண்டிப்பாக வரும். அந்த நேருக்கு நேரம் நாங்கள் எங்களுக்குள்ள பார்க்கறதுக்குரிய சித்தமாக இருப்போமா இருந்தால் நிச்சயமாக அது திறமையாக வரும். இதுக்காண்டு நாங்கள் ஒரு மத புத்தகத்துக்குள்ள மூடி படைகிறதாலேயோ இல்லை அது பயிற்சியலுக்களாலேயோ முயற்சியலுக்களாலேயோ மூடி மறைக்கிறதால உங்களோட தனிமை உணர்வை நீங்கள் யாருமே பார்க்க முடியாது.
ஏனென்றால் அது முற்றிலும் மாற்றம் அடைந்து விட ஒரு தன்மை என்கின்ற தனிமை உணர்வு என்றது இன்னது. அதற்கு பிறகு அது தனிமை உணர்வே அல்ல. இதை முதல்ல தாமரை அப்படி ஒரு உணர்வே இல்லை என்று இதுதான். அப்ப தனிமை உணர்வே அது அல்ல. அதை என்னென்னு நாங்கள் பார்த்தமா இருந்தால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த தப்பிக்கிற வழியல் முக்கியமாக இருக்கிறபடியால் நாங்கள் அது ஒரு பெரிய பிரச்சனை எடுக்கிறோம். அப்போ நாங்கள் உள்ளதை புரிந்து கொண்டால் பிறகு உள்ளதுதான் உண்மை. அந்த புரிதல் இந்த தொடர்ச்சி தான் உண்மையாக இருக்கும். அப்போ எங்களோட மனம் தொடர்ந்து உள்ளதை பார்ப்பதற்கும் மறுத்து தவிப்பதால் தப்பிதலுக்குத்தான் நாங்கள் போகின்றோம். அப்போ உள்ளதை பார்த்து தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் தப்பிக்கிறதுக்கு போகின்றோம். அதனால தான் இந்த தடையல் கூடியில் வந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் பார்ப்பதை தடுக்கிறதுக்கு பலவிதமான தடைகள் எங்கள்கிட்ட இருக்கிறது. அதாவது உண்மையை பார்க்கறதுக்கு பலவிதமான தடைகள் எங்கள்கிட்ட இருக்கிறது. அதுதான் இந்த பார்க்க மறுக்கிறதுக்குரிய வழிமுறைகள். அது நிறையவே எங்களுக்கு தந்துடும். அதில் மிக நுணுக்கமான வழி தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்யப்படுகிற தியான வழிகள். மிக நுண்ணியமான வழி அது. இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ எங்கே போய் அப்படி இருக்கலாம். நாங்கள் எங்களை பார்க்க மறக்கிற பட்சத்தில் நாங்கள் ஏதோட இணைஞ்சு கொள்ளுன்ற பொழுது கூடி நாங்கள் தப்பிக்கிறதுக்கான வழியிலே தவிர அங்கே எந்த அமைதியும் சாந்தமும் கிடையாது. அப்போ இதில் ஒரு தேடலை இப்போ நான் யார் இதை சொல்லியிருப்பார்களோ எனக்கு தெரியாது. என்ற சிந்தனைகளாலும் சில விஷயங்களை கொண்டு வரலாம். ஆனால் இது உண்மையான ஒரு விடயம் கூட இதுதான். அதுக்குள்ளே நாங்கள் உண்மையை பார்க்கணும். இந்த உண்மையை பார்க்க இருக்கிற மனம் உள்ளுக்குள்ளே போக்குன போது தடைகளை தோற்றி தன்மை எங்கள்கிட்ட வந்தே ஆகணும். இப்போ உண்மையை பார்ப்பதற்கு நாங்கள் இதில் ஒரு முழுமையான செயற்பாடு எங்களுக்கு வேணும். தொடர்ந்த நடைமுறையும் எங்கள்கிட்ட வேணும். அப்போ இதுதான் உண்மை. இப்போ இந்த உண்மை என்று சொல்றதுக்குள்ள அப்பால இதுதான் நடைமுறையாக இருக்கும். காரணம் நாங்கள் எங்களுக்குள்ள எங்கள்ட தனிமையை நாங்கள் பார்க்க வேணும். அந்த தடையில இருந்து அந்த தப்பிக்கிற வழியில் இருந்து விட்டு எங்களை பார்த்தே ஆக வேணும். இன்றைக்கு நான் தனி மனுஷனாக பார்க்கலாம், என்னுடைய மனமாக பார்க்கலாம், இல்லை நான் சமூகமாக இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது கூட நாங்கள் தப்பிக்கிறதுக்குரிய வழியில் அழகாக செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு கூடி மாநாடு நடத்தலாம், இல்லை நாங்கள் மாவீரர் நாள் நடத்தலாம், இல்லை நாங்கள் எது வேணாலும் செய்துட்டு போகலாம். தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் உண்மையான பிரச்சனையும் உண்மையும் பார்க்கறதுக்கு உள்ளாந்தமா அந்த பக்கத்திலும் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ எல்லாமே இப்படித்தான் பாவிக்கணும். இப்போ தனிமை உணர்வை பற்றி என்ன செய்வது என்பது, எப்படி கண்டுபிடிப்பது என்பது, அப்படி என்ன தப்பித்துக் கொள்வதை நாங்கள் நிறுத்துகின்ற பொழுதுதான் இதை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு பிரச்சனை சமூகத்தில் இருக்கின்றா அந்த பிரச்சனையை பார்க்க மறக்கின்ற போது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குரிய வழியில மட்டும் நாங்கள் வச்சு கொண்டிருப்போமா இருந்தால் அது அங்க போல. இன்றைக்கு ஆன்மீகத்தோட உள்ளவர்கள் இன்றைக்கு தங்களையும் தங்கள உணர்வையும் நடைமுறையும் உறவுகளால் பார்க்க மறக்கின்ற பொழுது அவர் ரோட்டில் தேர கட்டி இழுக்கலாம். அது அங்கே தப்பிக்கிற வழிமுறை. இன்றைக்கு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதற்கு தப்பிக்கிற வழிமுறையில் நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு போகிறோமே தவிர எங்களுடைய தனிமை உணர்வும் எங்களோட வழியில் நாங்கள் பார்க்க மறக்கிறோம் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருந்து கொண்டு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இணைஞ்சு கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விட வருகிறேன். ஞானசுந்தரம் அவர்கள். நன்றி, வணக்கம். பல்சுவை நிகழ்ச்சிகளுடன் உங்கள் வாசல் தேடி வருகிறது லண்டன் தமிழ் வானொலி. அடுத்த தலைமுறை நோக்கி ஞானசுந்தரம் மனோகரன் வழங்கும் அறியாத வாழ்க்கை.